ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்டோட முடிவுகள் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கலைங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. கூடிய விரைவில் போஸ்டிங் எல்லாமே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுநர் வந்து விற்பனையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நேர்காணல் சென்றிருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள் எல்லாமே வெளியே இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15ஆம் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகாதனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட போவதாகவும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகியிருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் சென்றவங்களாக இருந்தால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கடை ஊழியராக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க காசு கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் வேலையா, மற்றவங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லைங்க, அனைவருக்கும் வேலை இருக்குங்க. பாஸ் பண்ண அதாவது உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை வச்சு தாங்க பேஸ் பண்ணி தாங்க இந்த வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டி 3ஆம் தரப்பினர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனிநபர்கிட்ட ஏமாற்றி போகாதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் சென்றவங்களும் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு லெட்டர் வருங்க. அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போய் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருங்க. நீங்கள் குறைந்த அளவின் மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.